நாம நாமெல்லாம் நன்கு அறிந்த அருணை முனிவர் முருகப்பெருமானே அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி 10,000க்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல்களை பாடி இருந்தாலும் நமக்கு தற்சமயம் கிடைத்திருப்பது 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் மட்டும்தான். அந்த திருப்புகழிலே ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், வார்த்தைகள் எல்லாம் கடினமாக இருக்கும், கரடு முரடாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டது திருப்புகழ். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்று. அது கூட கவுண்டமணி ஒரு திரைப்படத்துல நகைச்சுவையா சொல்லுவார். அப்ப ஏன்டா நீங்கெல்லாம் பல் வளர்க்குறீங்க, திருப்புகழை பாடிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவார். அது வேடிக்கைதான். ஆனா உள்ளபடியே திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்ற அந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், அந்த கரடு முரடான வார்த்தைகளை நாம் திரும்ப 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 இருக்கின்ற பொழுது நமது பேச்சிலே, மொழியிலே, தமிழிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நீங்க முதல்ல அந்த திருப்புகழை சொன்னீங்கன்னா, கைத்தல நீரைத்த நீ அப்பமோ டபுள் பொறி சிரமமா தான் இருக்கும். அதே போல முட்டை பெருவத்தி சிறுநகையத்தி சிறுகத்தி சிறவன முத்தி குரு சிறுவரையன போதும் புரியாது. ஆனா சிஎம்எஸ் திரைப்படத்துல பாடி 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 நம்ம கேட்டு நமக்கு இப்படி மனப்பாடம் ஆகும். எல்லா பாடலும் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல. சில பாடல்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வார்த்தைகளை பதம் பிரிச்சு போட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படி பாட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப தெளிவா வரும். அதனாலதான் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னா, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மனம் வீசக்கூடியதாக இருக்கும், அனைவருக்கும் அது தெளிவாக புரியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்ப இன்றைக்கு ஒரு பாடல், திருப்புகழ்ல ஒரு பாடல், இதை அதிகமா யாரும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம அருணை முனிவர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முருகப்பெருமான நீங்க முன்னாடி மயிலோடு சேர்ந்து ஆடிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது மயில் ஆடணும், மயில் கூட நீயும் ஆடிக்கிட்டு கூட என் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, நீ மட்டும் தனியா வரக்கூடாது. அப்படின்னு வரும்பொழுது யாரெல்லாம் வரணும் தெரியுமா? இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கிறானே ஆதிசேடன் என்ற அந்த பாம்பு, அந்த பாம்பு ஆடிக்கொண்டு வர வேண்டும். முருகப்பெருமானே, நீ என் முன்னே உனது மயிலோடு ஆடிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஆதிசேடனும் ஆடிக்கொண்டு வர வேண்டும். அது மட்டுமா? இல்ல இல்ல இல்ல, இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை அப்படின்னு நாமெல்லாம் சொல்லக்கூடிய மேருமலை, அந்த மேருமலையும் உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து, உன்னுடைய மயிலுடைய ஆட்டத்தை பார்த்து அதுவும் ஆடிக்கொண்டு வர வேண்டும். எல்லாம் வரணும், ஆதிசேடன்கிற பாம்பு ஆடிக்கிட்டு வரணும், இந்த உயர்ந்த மலையாகிய மேருமலை ஆடிக்கொண்டு வர வேண்டும். அது மட்டுமா? எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத ஒரு இறைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் ஊழி காலத்திலும் வாழக்கூடிய தன்மை கொண்டவன். உலகத்தில் உயிர்களை எல்லாம் அழித்து தான் மட்டும் நிலை பெற்று இருக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிவபெருமான் அந்த எப்போ அந்த தாண்டவ நடனம் அவர் ஆடுகின்ற பொழுது அதற்கு ஒற்றுமையாக காளி தேவியும் ஆடணும். ரெண்டு பேரும் ஆடிக்கொண்டு வரணும். அந்த காளி தேவி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் அதிர்ந்தும்படியாக ஊருத்துவ கோலத்தில் காலை வீசி போட்டியிட்டு இடப வாகனத்தை உடைய எம்பெருமான் ஆடிக்கொண்டு வர வேண்டும். அது மட்டுமா? அப்படி சிவபெருமானும் காளி தேவியும் ஆடிக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் நின்று அதை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூதங்களும் பேய்களும் அங்கே ஆடிக்கொண்டு வர வேண்டும். சரி, அதோட எனக்கு திருப்தியா? இல்ல 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 இல்ல, இன்னும் யாரெல்லாம் ஆடிட்டு வரணும் தெரியுமா? கையில் கொண்டு இனிய
குரல் வளத்தினால் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி ஆடிக்கொண்டு வர வேண்டும். அப்படி சரஸ்வதி தேவி ஆடிக்கொண்டு வரும் பொழுது அதை கண்டு அவளுடைய கணவனாகிய பிரம்மதேவன் ஆடிக்கொண்டு வர வேண்டும். இந்த காட்சியெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் தேவர்கள் எல்லாம் அங்கே ஆட வேண்டும். சந்திரன் ஆட வேண்டும். அது மட்டுமா, தாமரை மலரிலே வாசம் கொண்டிருக்கும் உனது மாமியாராகிய லக்ஷ்மி தேவி ஆட வேண்டும். அதோடு இணைந்து வாமன அவதாரத்தில் வந்து நெடிய உருவம் எடுத்து நெடியோன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தையே அளந்த அந்த மகாவிஷ்ணு ஆடிக்கொண்டு வர வேண்டும். இத்தனை பேரோடு இணைந்து நீயும் உனது வாகனமாகிய மயிலின் மீது ஆடிக்கொண்டு என் முன்னே வர வேண்டும் முருகப்பெருமானே என்று மிக அழகாக அற்புதமாக இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் இங்கு அமைத்திருக்கிறார். நம்ம பாடலை இப்ப நம்ம பார்க்கலாமா? பாருங்க. அதாவது திரும்ப சொல்றேன், இத்தனை பேர் ஆடிக்கொண்டு நீ வர வேண்டும். அந்த எனக்கு தெரிந்த ராகத்திலே பாடுகிறேன், பிழை இருப்பின் பொறுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதல சேடனாராட அகிலமேறு நீடாட அதுனடாட அவளோடு அதல சேடனாராட அகிலமேறு நீடாட அபின காளிதானாட அவளோடு அன்று அதிரதி சிவாதாடும் விடையேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட அதிரதி சிவாதாடும் விடையேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபு வானுளோராட மதியாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபு வானுளோராட மதியாட வனசமானியாராட நொடிய மாமனாட மகிழுமாடி நீயாடி வரடேனும் வனசமானியாராட நெடிய மாமனாட மயிலுமாடி நீயாடி வரவேணும் கதவிடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதவிடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் நீக விஜயநீரு தேர் வீடு கனக வேத கோடுது அலை மோதும் கதறு காலி போய் நீக விஜயநீரு தேர் மீது கனக வேத கோடுது அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு தீர்ப்பாத புவனமூர்வி மாமாயன் மருகோனே உதவி மீதிலே சாயும் உலகமூடு தீர்ப்பாத புவனமூர்வி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பாம பிரபுதேவ மகாராஜ உளமுமாட வாழ்ந்தேவர் பெருமாளே உதயதாம பிரபுதேவ மகாராஜ மூலமுமாட வாழ்ந்தேவர் பெருமாளே. இந்த பாடலை கேட்கும் பொழுது ஆடல் வராதவங்களுக்கும் ஆடலை ஏற்படுத்தக்கூடிய அளவு அந்த ராகத்தோடு யாராவது பாடினாங்கன்னு நிச்சயமா ஆடவே தெரியாத கூட ஆட்டம் வந்துடும். அந்த அளவு ஒரு ஒரு உடலிலே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பாடல். இதை உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி பாராட்டி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். சுதா மேடம் இருக்கீங்களா? கேக்குதா சார் நான் பேசுறது? நல்லா கேக்குது. அடுத்து நீங்க தான் பேச போறீங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, என்னால எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாம எப்பவும் போல பேசுங்க. ஓகே, நன்றி.